வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஜோத்பூரில் இருக்கோம். அப்படியே உதய்பூர் முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஜோத்பூர் வந்துட்டோம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து உமைத் பேலஸ். இது ஒரு நல்ல பிளேஸ், வந்து டூரிஸ்ட் பிளேஸு ஜோத்பூரில். இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தான் என்ட்ரி டிக்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் என்ட்ரி டிக்கெட் இருக்குது. ஏன்னா எல்லாமே நல்லா அவங்க பிளேஸ் நீட்டாக வச்சுருக்காங்க. இதுதான் உமைத் பேலஸ்க்குள்ள ஒரு சின்ன வியூ உங்களுக்காக. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைக் நிறைய இருந்துச்சு எங்கள் அந்த காலத்து யூஸ் பண்ண பொருட்கள். நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லைக் சின்ன சின்ன இது மட்டும் எடுத்துட்டோம். இது லைக் ஜுவல் செட்ஸு அந்தமாரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் இருந்துச்சு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள். மம்முட்டி அது இது நிறைய இருந்துச்சுங்க. சும்மா அங்கங்கே இது மட்டும் சுத்தியல் பூட்டு அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அங்கங்கே இருக்கிறது மட்டும் சும்மா அப்படியே நாங்கள் ஒரு ஃபோட்டோ வியூ எடுத்துகிட்டு உங்களுக்கு அனுப்பிச்சினேன். ஏன்னா எல்லாமே போட்டோம்னா அது வீடியோ லென்த்தாக அதிகமாகிடுது. ஸோ அப்படியே இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பழைய பழைய கிளாஸில் செஞ்ச மெட்டீரியல் ஒர்க்ஸு, நிறைய லேம்ப்பு, அந்தமாரி நிறைய நிறைய இருந்துச்சுங்க. அந்த காலத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ இந்த மெத் பேலஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்துச்சு. வாட்ச்சு நிறைய எக்ஸட்ரா நிறைய இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கத்தி, துப்பாக்கி, இது நிறைய வகையான கத்தி, நிறைய ரொம்ப நிறைய டைப்ஸ் இருந்துச்சு. அப்புறம் அதுமாரி போயிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் சாப்பாடு சாப்பாடு செய்கிறது, யானம், குண்டம், குண்டா எல்லாமே நிறைய இப்படி இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இது வந்து லைக் ராஜா மீட்டிங் போடுற இடம் மாதிரி நினைக்கிறேங்க. இங்கே உட்காந்து சீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. அடுத்தவங்களுக்கு நான் சீட்டிங் உட்காந்து இடம் பேசுறதுலாம் காமிக்கிறேன் பாருங்கள். லைக் இங்கே அவங்க உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சுங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு சுற்றி ஒரு வியூ மட்டும் லைக் நிறைய பிளேஸ் இங்கே இருந்துச்சு. லைக் வீடியோ எடுக்க எல்லா இடத்துலையும் எடுத்தோம், பட் அதுதான் வேஸ்ட் ஆஃப் டைம், அதனால தான் விட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கடிகாரம் இருந்துச்சு. கடிகாரம்னா கிளாக், ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் கிளாக் இருந்துச்சு. நிறைய வகையானது இருந்துச்சுங்க. ஹேண்டில் கையில் யூஸ் பண்ணுறது, லைக் வாலில் வைக்கிறது, மவுண்ட் பண்ணுறது, சூப்பராக இருந்துச்சு. லைக் பழைய பொருட்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த இடம் நல்ல சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பழசு வச்சுருந்தாங்க. நிறைய டைப்ஸ் இருந்துச்சுங்க. பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கே தெரியும். லைக் நான் காட்டுறது சும்மா சின்ன வீடியோ, நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இருந்துச்சு. பாருங்கள், அப்படியே பாருங்கள். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் எங்களால் முடிஞ்சதை காட்டுறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஜோத்பூரும் நல்லா இருந்துச்சு. உதய்பூர், ஜோத்பூர் இது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். இங்கே மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அங்கே போய் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நிறைய கிளாத்ஸ்லாம் நிறைய வகையான கிளாத்ஸ் இருந்திருக்கும். ஆனால் இதோட நிறைய இருந்துச்சு. நீங்கள் வந்து பாருங்கள். இது லைக் ஃப்ளைட், ஏர்க்ராஃப்ட், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்குது. இது வந்து ஒரு சின்ன லைக் நம்ம பொம்மை கார் வச்சுருப்போம்லங்க, அந்த மாதிரி இது வந்து லைக் சின்ன சின்ன அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு ஒரிஜினல் வைக்க முடியாதுன்னு சொல்லி அதோட சின்ன சின்ன மாடல் வந்து வச்சுருந்தாங்க. லைக் அதுக்கு நிறைய பேர் வச்சு அதுக்கு ஹிஸ்ட்ரிலாம் இருந்துச்சு. அந்த ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தெரியல. நமக்கு ஹிஸ்ட்ரினாலே கொஞ்சம் அலர்ஜி. அதுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் ஹிஸ்ட்ரி, வேணா லெஃப்ட் விங் தமிழ்னு யூடியூப் சேனல் டைப் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும். இது வந்து பழைய கார், லைக் நிறைய கார் இருந்துச்சு. ரோல்ஸ் ரைஸு, கேட் சம்திங் சீன் ஏதோ ஒரு ஆரம்பிக்கும், கேடிலாக், அதுமாரி நிறைய இருந்துச்சுங்க. ஜோத்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு காரு. ஆனால் உள்ளே அலோடு இல்லை, வெளியேருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்களா? எல்லாமே ஆர்ஜர் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கு உங்களுக்கு ஓவரால் மொத்தமாக உங்களுக்கு உமைத் பேலஸ் வெளியேருந்து பார்க்கும்போது சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. உமைத் பேலஸு உள்ளேயும் நிறைய நிறைய பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த இடம். அடுத்து நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னா மந்தூர் கார்டன் போகிறோம். இங்கே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான்ட்டு, ரொம்ப தூரம் இருக்கும்டா, ட்ரெயினில் போங்கடா அப்படின்னா. ட்ரெயின் 50 ரூபா தான். இப்போ சரின்ட்டு ஏறி போனோம்னா
5 நிமிஷம் கூட இருக்காது, டக்குன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்படி நம்ம அண்ணனுக்கெலாம் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு போனால் ஸ்வங்கி நான் என்னது ஒரு நானும் சரி கொஞ்சம் ரொம்ப தூரம் இருக்கும் அப்போன்னு நினச்சேன். போயிட்டு டப்புன்னு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் தான் இருக்கும், ஒரு ரவுண்டு அடிச்சிட்டாரு. அப்புறம் கொண்டு போய் நம்மளை அங்கே விட்டுட்டாங்க. அடுத்து திரும்பி நம்ம அப்படியே இது பத்தாதுன்ட்டு அப்படியே நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே சுற்றி நம்ம பார்த்தோம்னா சரியாக செமையாக இருந்துச்சு. டெம்பிள்ஸ்லாம் லைக் அதுக்கு அவங்க பில்ட் பண்ணியிருக்கிறதுலாம் சூப்பராக இருந்துச்சு. லைக் பீஸாக இருக்கணும்னா இங்கே வாங்க, பீஸ்ஃபுல் அமைதியாக இருந்துச்சுங்க. என்னென்ன இது நிழல்ல இருந்தோம், அப்படியே சுற்றிட்டு அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே அப்படி அண்ணன் அப்படியே ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருந்தார், ஃபாரின் அண்ணன். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அடுத்த நேரம் நம்ம வந்து ஜஸ்வந்த் தாடா போனோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்ணன் வயலின் வச்சுட்டு இருந்தார். இது வந்து ஃபஸ்ட்டு இங்கே இது வழியாக போனோம் கிளாக் டவரு. அப்புறம் கிளாக் டவரை தாண்டி அங்கே வந்து பார்த்தோம்னா மெகரங்கா ஃபோர்ட் இருந்துச்சு. இங்கேருந்து அப்புறம் டேரெக்டாக நம்ம ஜஸ்வந்த் தாடா போயிட்டோம். ஜஸ்வந்த் தாடா சூப்பராக இருந்துச்சு, லைக் சின்ன தாஜ்மஹால் மாரி சூப்பராக இருந்துச்சு. இது லைக் வெளியே இருந்து பார்க்கும்போது சூப்பராக அப்படியே ஒயிட் கலரில் நல்லா செமையாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம மெகரங்கா ஃபோர்ட் வந்து நடந்து போயிட்டோம். அப்படியே போனோம்னா மேலே ஒரு கிருன்னு ஒரு சொத்துக்கு ஓடிட்டு மெகரங்கா ஃபோர்ட்டு அங்கே உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப்ஸு இது மேலேருந்து வீடியோ உங்களுக்கு ப்ளூ சிட்டி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நாளைக்கு அடுத்து உங்களுக்கு ப்ளூ சிட்டி ஃபுல்லாக காமிக்கிறோம். இது ஃபுல்லாக உள்ளே வந்து நான் இப்போ காட்டுறது எல்லாமே உங்களுக்கு மெகரங்கா ஃபோர்ட்டு. அது உள்ளே இது லைக் காலைல போன மேட் பேலஸ் மாதிரி மெகரங்கா ஃபோர்ட்லேயுமே நிறைய பிளேசஸ் இருந்துச்சு. நிறைய பழைய பொருட்கள் உள்ளே நான் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தோம். நிறைய கோயில், நிறைய பெரிய பெரிய பானைகள், நிறைய ராஜாக்கள் வந்து செஞ்சு சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் இது வந்து மேலேருந்து பார்த்த ஒரு ப்ளூ சிட்டி. அப்புறம் நைட் ஆயிடுச்சு, டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நைட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஜோத்பூருக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு நேரம் நடந்து போனோங்க. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா உதயபூருக்கு உதயபூர்ன்ற பாருங்க ப்ளூ சிட்டி. ஐ லவ் மை ப்ளூ சிட்டி. சூப்பராக இருந்துச்சு. பெயிண்டிங்ஸ்லாம் செம்மையாக வச்சுருந்தாங்க. இந்த அஜித்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்களாங்க, அஜித் ஹீரோ. அவரு அவரு அந்த பாட்டில் டான்ஸ் ஆடிருப்பார்ல, என்ன இருந்தால் அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தோம்னா ஒன்றுமே அந்த இடம் எங்கன்னே தெரில. பட் ஆனால் பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக அவங்க வாலில் வந்து செம்மையாக நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் பெயிண்டிங்ஸு அப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் வந்து ஃப்ரீ தான், எங்கேயுமே காசு அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் உள்ளே போய்க்கலாம். அண்ட் பார்த்தீங்களா பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். லைக் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ் இருந்துச்சுங்க. இந்த இடம்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த இடம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உள்ளே ஆனால் நிறைய பிளேசஸ் இருந்துச்சுங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இது ஸ்டெப்பு மறக்காமல் இங்கே போய் குளிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப ஆழம். இது அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக உள்ளே போகும். நாங்கள் அப்படியே போயிட்டு வந்தால் நம்ம நண்பர் வந்து ரொம்ப டயர்டாக எடுத்தாப்புல, வேன்னு படுத்துட்டாப்புல ரயில்வே ஸ்டேஷனில். அப்படியே நாங்கள் ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயினில் ஏறிட்டோம். பை பாய், நான் அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க.